அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலீம் இஸ்லாமிக் மீடியா 60 டேஸ் குரான் லேர்னிங் சேலஞ்சில் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு டே 12. டே 12 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மத்துடைய எழுத்துக்கள். மத்துடைய எழுத்துக்கள்னா என்ன? அதாவது இழுத்து இழுத்து நம்ம ஓதணும் சில வார்த்தைகளை. மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்கு. மத்துடைய எழுத்துக்கள் மொத்தம் 3 இருக்கு. பேஜ் நம்பர், இந்த நூரானி கவிதா கிதாபை வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதுல பாருங்க, பேஜ் நம்பர் 18 பாருங்க, லெசன் 4. மத்துடைய எழுத்துக்கள் 3 ஆகும். அவை அலிஃப், யா, வாவ். இவைகளை சிறிதளவு, அதாவது ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும். அவ்வளவுதான் பாடம். மத்துடைய எழுத்துக்கள் 3 என்னென்ன? அலிஃப், யா, வாவ். இந்த 3ஐயுமே ஒரு அலிஃப் அளவுக்கு, அப்படின்னா ஒரு செகண்ட், ஒரு 1 என்ற அளவுக்கு நீட்டி ஓதணும். அவ்வளவுதான். நம்ம ரொம்ப நீட்ட தேவையில்ல. அது எப்போ குரான் விஷயத்துல ரொம்ப நீட்டி ஓத வேண்டியது இருக்கும், அதை நம்ம பின்னாடி சொல்லி கொடுப்போம். இப்போ இதுல நம்ம முதல் பாடம் என்ன பார்க்க போறோம்? பேஜ் நம்பர் 18 எடுத்து பாருங்க. அலிஃபும் அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜபரும் சுகூனும் பெற்ற யாவும் அதற்கு முந்தைய எழுத்துக்கு ஜேரும், சுக்கூன் பெற்ற வாவும் அதற்கு முந்தைய எழுத்துக்கு பேஷும் இருக்குமேயானால் இவைகளுக்கு மத்துடைய எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இப்போ இந்த விளக்கத்தை நம்ம அப்புறமா சொல்லலாம் ஒவ்வொரு பாடத்துக்கும். இன்னைக்கான விளக்கம் என்ன? அலிஃப் என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வந்தா என்ன? இன்னைக்கு பாடம் அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா அந்த எழுத்தை ஒரு அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அந்த பாடத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, வழக்கமா ஹம்து சொல்லி ஸலவாத் சொல்லி ஆரம்பிங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓதுங்க. இங்க பாருங்க, இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் அலிஃப் இருக்கா? எல்லாத்துக்கும் அப்புறமா, அப்போ அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஜபர் வந்தா அந்த எல்லா எழுத்தையும் நீட்டி ஓதணும். அதான் பாடம். ஆரம்பிக்கலாம். ஹம்சா அலிஃப் ஜபர் ஆ. எப்படி? ஹம்சா அலிஃப் ஜபர் ஆ. பா அலிஃப் ஜபர் பா. என் கூட சேர்ந்து அப்படியே ஓதிட்டு வாங்க. ஒண்ணுமே இல்லை, இப்படியே அலிஃப் சேர்த்து சேர்த்து ஓதணும். வாங்க, நம்ம சேர்ந்து ஓதுவோம். தா அலிஃப் ஜபர் தா. சா அலிஃப் ஜபர் சா. ஜீம் அலிஃப் ஜபர் ஜா. ஹா அலிஃப் ஜபர் ஹா. खा अलिफ जबर खा. दाल अलिफ जबर दा. जाल अलिफ जबर जा. रा अलिफ जबर रा. जा अलिफ जबर जा. सीन अलिफ जबर सा. शीन अलिफ जबर शा. स्वाद अलिफ जबर सा. वाद अलिफ जबर वा. त्वा अलिफ जबर त्वा. वा अलिफ जबर वा. आइन अलिफ जबर आ. गैन अलिफ जबर गा. फा अलिफ जबर फा. काफ अलिफ जबर का. काफ अलिफ जबर का. लाम अलिफ जबर ला. मीम अलिफ जबर मा. नून अलिफ जबर ना. वाव अलिफ जबर वा. हा अलिफ जबर हा. या अलिफ जबर या. अल्हम्दुलिल्लाह. புரிஞ்சுதா? இப்போ இந்த எழுத்துக்களை அலிஃப, மதுரை எழுத்துக்கள் ஒரு எழுத்தான அலிஃப பேஸ் பண்ணி கீழே நமக்கு பயிற்சிக்கு சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. கவனிங்க. ஜாத அப்படி சொல்லணும். ஜாத. خاف. தாப. ஜாஹத. அப்படி ஜாஹத. இப்ப எழுத்து கூட்டி சொல்லுங்க பாப்போம். ஜா அலிஃப் ஜபர் ஜா. தால் ஜபர் தா. ஜாத. खा अलिफ जबर खा. फा जबर फा. खाफ. ता अलिफ जबर ता. बा जबर. நம்ம படிச்சதெல்லாம் ஜபர் ஜேர்லாம் வந்து இழுக்க கூடாது இல்லையா?
பா ஜபர் பா தாப ஜீம் அலிப் ஜபர் ஜா ஹா ஜபர் ஹா ஜாஹ தால் ஜபர் தா ஜாஹத ஜாஹத அப்படி வரும். அடுத்து வரையும் ஹாசப ஹாசப ஜுனாஹு ஜுனாஹு ஷாரப ஷாரப கூட சொல்றீங்களா இல்லையா? ஃபராக ஃபராக. இப்போ ஸ்பெல்லிங் பண்ணலாம் வாங்க. ஹா அலிப் ஜபர் ஹா சீன் ஜபர் சா ஹாச பா ஜபர் பா ஹாசப. அடுத்தது ஜீம் பேஷ் ஜு நூன் அலிப் ஜபர் நா ஜுனா ஜுனா ஹா பேஷ் ஹு ஜுனாஹு. அடுத்தது ஷாரப ஷீன் அலிப் ஜபர் ஷா ரா ஜபர் ரா ஷார பா ஜபர் பா ஷாரப. அடுத்த எழுத்து ஃபராக ஃபா ஜபர் ஃபா ரா அலிப் ஜபர் ரா ஃபரா ஃபரா கைன் ஜபர் கா ஃபராக ஃபராக. அடுத்து خادع. இது வந்து ஹம்சா கிடையாது, ஐன். நம்ம ஐனுடைய ஸ்மால் லெட்டர்ஸ் உடைய ஃபாண்ட் பார்த்தோம்ல அது. خادع قاتل قاتل صابر صابر تعال تعال. இப்போ ஸ்பெல்லிங் பண்ணலாம். خا அலிப் ஜபர் خا தால் ஜபர் தா خاد عين زبر ع خادع خادع قاتل قاف الف زبر قا تا زبر تا قات لام زبر لا قاتل قاتل صابر صاد الف زبر صا با زبر با صاب را زبر را صابر صابر تعال تا زبر تا عين الف زبر ع تع لام زبر لا تعال. எப்படி சொல்லணும்? تعال. அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் பாடம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் டே 12 உடைய கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் சம்பந்தமா, இந்த பாடம் சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி டே 11 முடிச்சிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட்டட் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தெரியும் அவங்களுக்கு குறிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னைக்கான செய்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால குர்ஆன் ஓதுவதற்காக நாம இங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு கவலையும் வேண்டாம், எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம். முடியுமா முடியாதா என்று ரெண்டும் கட்டமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டும் நீங்க தவிர்ந்து இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்க கூட இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை தேடி நாம ஒரு எட்டு நடந்தா அல்லாஹ் நம்மிடத்தில் ஓடி வருகின்றான். நம்ம ஒரு சின்ன அடி எடுத்து வச்சா அல்லாஹ் ஒரு அங்குலம் எடுத்து வைக்கிறான். அப்போ அல்லாஹ்வை நோக்கி நம்ம வைக்கக்கூடிய இந்த பாதையில நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கும். அதனால என்னால முடியாம போயிருமோ என்ற நினைப்புல பாதியில யாரும் விட்டு விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான பாக்கியத்தை தரணும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நம்ம ஓதி முடிப்போம். 60 நாள் சேலஞ்சுக்கு தயார் தானே நீங்க? அப்படி சொல்லிதான் வந்திருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா பாருங்க. இந்த நம்மளுடைய இந்த பாடத்தை புதுசா பாக்குறவங்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பாடங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளுக்கு நாள் போக போக நம்ம குர்ஆனை ஓதுறதுக்காக நெருங்கிக்கிட்டு இருக்கோம் என்பதை நீங்க மறந்துட வேண்டாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது இந்த எண்ணத்தை கபூல் செய்து திருக்குர்ஆனை
பார்த்து சரளமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவா ஓதி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.